நீலகிரி மாவட்டம் மசினகுடி சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் சாலையோரம் குவிந்து கிடக்கும் காட்சி வன ஆர்வலர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சாலையோரம் குவியலாக கிடக்கும் இது போன்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகிறது. கரூர் மாவட்டம் லாலாபேட்டையில் உள்ள பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலைக்குன்றின் மீது உள்ள சுப்பிரமணியர் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் 3வது மிக உயரமான முருகன் சிலை என கருதப்படும் 92 அடி உயரமுள்ள முருகன் சிலைக்கு கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரங்குலலிங்கநாதர் உடனுரை பெரியநாயகி அம்மாள் ஆலயத்தில் வைகாசி திருவிழா தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரி அலட்சியத்தோடு பதிலளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் பெரியண்ணன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணர்பட்டி பத்ரகாளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கோடிவேலி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரியாண்டவர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஸ்ரீ எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ கைலாசநாதேஸ்வர திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநகர மேயர் சத்யா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாஷாபுரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கல்பாத்தூர் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமையான அருள்மிகு சின்னமுத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கல்பாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி கோஷம் முழங்க கங்கையம்மனை வழிபட்டனர். வேலூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலய குடமுழுக்கு விழா மற்றும் செல்வ விநாயகர் ஆலய குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்ட நிலையில் இந்த விழாவில் எவ்விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்கு வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் காவல்துறையினரால் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ களப்பாள வீரட்டீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் புனித நீரானது பொதுமக்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள தூவல் நீர்வீழ்ச்சியில் செல்ஃபி எடுக்க முயன்ற மதுரையை சேர்ந்த இளைஞர் கால் தவறி கீழே விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாறையில் தொங்கிக் கொண்டு உயிருக்கு போராடிய அந்த இளைஞரை அப்பகுதி மக்கள் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.